வணக்கம். இ-ஆஃபீஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ் சீரீஸ் 2ல வீடியோ நம்பர் 2. இந்த வீடியோவில் இ-ஆஃபீஸ் அப்படின்றது ஒரு போர்ட்டல், ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் சர்வீசஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற தகவல் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ இப்போது நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இ-ஆஃபீஸ் அந்த போர்ட்டலில் இருக்கேன். எனக்கு இங்கே என்னெல்லாம் சர்வீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இ-ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இ-ஃபைல் இதில் தான் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸில் செய்யக்கூடிய தபால் சம்மந்தப்பட்ட வேலை அல்லது ஃபைல் சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே இந்த இ-ஃபைல் அப்படின்ற சர்வீஸில் தான் எனக்கு நடக்குது. அடுத்து நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் கேஎம்எஸ். இந்த கேஎம்எஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு பீரோ வச்சுருக்க கணக்கு. ஒரு பீரோவில் என்னெல்லாம் வச்சுருப்பீங்க ஆஃபீஸில் ஒரு பீரோ இருக்குன்னா அதில் உங்கள் ஃபைல்ஸ், உங்கள் ரெக்கார்ட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. எப்போ தேவையோ எடுத்து பார்த்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது தான், எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் மோடில் இருக்கக்கூடியது தான் இந்த நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கேஎம்எஸ். அடுத்து வேறு என்ன சர்வீஸ் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா MIS ரிப்போர்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். இங்கே தான் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, இந்த MIS ரிப்போர்ட் சர்வீஸ் தான் உங்கள் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இங்கே தான் நீங்கள் இந்த இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் இல்லை இந்த இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் உள்ள இ-ஃபைல், அதில் நீங்கள் எத்தனை தபால்கள் உருவாக்குனீங்க, எத்தனை தபால்கள் டீல் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஃபைல் வந்து நீங்கள் எத்தனை ஃபைல் உருவாக்கி அதில் எத்தனை ரெசிப்ட்ஸ்ன்றது தபால்கள். இது சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. இப்போது ஃபிசிக்கல் மெத்தடில் டீல் பண்ணும்போது நம்ம தபால்னு சொல்கிறோம். பட் ஆனால் அதுவே நம்ம இ-ஆஃபீஸ்ன்னு வரும்போது அதை ரெசிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நார்மலாக ஃபிசிக்கல் மெத்தடில் ஃபைலுன்னு சொல்லக்கூடியது இ-ஆஃபீஸில் இ-ஃபைல். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் இதோட ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோட் இருக்குல்ல, ஃபிசிக்கல் மெத்தட் அண்ட் போத் எலக்ட்ரானிக் மெத்தட், இட் இஸ் த சேம். ஸோ நீங்கள் உருவாக்கின ரெசிப்ட், ஃபைல், அது சம்மந்தமாக நீங்கள் செஞ்ச டிஸ்போசல்ஸ், இது எல்லாமே ஆன் அ ரெக்கார்டிக்கல் பேசிஸ் ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுக்கணும்னா இந்த MIS ரிப்போர்ட் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் இன்னும் 2-3 சர்வீஸ் இருக்குது. பட் ஆனால் அது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் மாஸ்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் PIMS அண்ட் MDM. ஸோ இது ரெண்டும் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஆஃபீஸில் ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் செல் அப்படின்னு இருக்காங்க. இவங்க தான் இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அட்மின். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு யூசருக்கு யூசர் ஐடி வாங்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற யூசருக்கு ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் டேட்டாவில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். மாஸ்டர் டேட்டா அப்படின்னா பெயர், சிபிஎஸ் நம்பர், மொபைல் நம்பர், டெசிக்னேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு போர்ட்டலில் இல்லை ஒரு அப்ளிகேஷனில் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு வேணும். அதுக்குன்னு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கல்ல, அந்த சப்மிட் பண்ண இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் மாறுதல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புது யூசர் ஐடி வாங்கணுன்னாலும் சரி, இந்த மாதிரி மாஸ்டர் டேட்டா மாற்றணுன்னாலும் சரி, நீங்கள் ஒரு இமெயில் இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் செல்லுக்கு நீங்கள் அனுப்பணும். அவங்க தான் அதை பண்ணி கொடுப்பாங்க. வித் த இன்டர்வென்ஷன் தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி மூலயமா புது யூசர் ஐடி வாங்கி தருவாங்க. இந்த மாஸ்டர் டேட்டா மாற்றுறது இவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ எதற்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இந்த PIMS அண்ட் MDM இது ரெண்டுமே, இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இ-ஆஃபீஸில் நம்ம இ-ஆஃபீஸில் யார் யூஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் செல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இது இல்லாமல் ஒரு முக்கியமான சர்வீஸ்ன்றது இந்த இமெயில் டைரைசேஷன். ஸோ இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில். இப்போ இதில் என்ன பேசிக்காக சொல்லணும்னா, இந்த இமெயில் டைரைசேஷன் அப்படின்றது, இப்போ ஒரு இ-ஆஃபீஸ் யூசர் இருக்காங்க. இப்போ லெட் இட் பி அசிஸ்டண்ட் J3 செங்கல்பட்டு .dgp. இது வந்து இந்த பர்டிகுலர் இ-ஆஃபீஸ் யூசரோட ஒரு யூசர் ஐடி. பட் இந்த யூசர் ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு கவர்மெண்ட் இமெயில் ஐடி ஒன்று இருக்கும். ஸோ இந்த இமெயில் அட்ரஸுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை நான் இ-ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வந்து நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த இமெயில் டைரைசேஷன் சர்வீஸ் யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சர்வீஸ் பற்றி எல்லா தகவலும் சொல்லிட்டேன். அடுத்து இந்த பர்டிகுலர் விண்டோவில் உங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல் பார்த்தீங்கன்னா, இங்கே டீம் அப்படின்னு போட்டு சில நபர்கள் லிஸ்ட்டாக வராங்க. இதோட மீனிங் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு செக்ஷன் சூப்பரிண்டென்ட். நான் இப்போ எக்ஸாம்பிள் லெட் இட் பி, இப்போ நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய A செக்ஷன் சூப்பரிண்டென்ட் அப்படின்னா, நான் இப்போ என்னோட லாகின்ல இருக்கேன்னு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே யாரெல்லாம் தெரிவாங்கன்னா, எனக்கு கீழே 4 சீட் இருக்கலாம், A1, A2, A3, A4. ஸோ இந்த 4 நபர்களும்
அவங்களோட பெயர் இங்கே தெரியும். ஸோ அந்த 4 நபர்களுக்கும் ஆஃபீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக சீட் பேஸ்டு யூசர் ஐடிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே இங்கே தெரிவாங்க. ஸோ ஆஸ் அ ஹோல் இப்போது இந்த ஏ செக்ஷன் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட். அதில் பேரண்ட் அப்படின்னா பேரண்ட் வந்து இந்த சூப்பரிண்டென்ட் மன்னிச்சிருங்க, இந்த சூப்பரிண்டென்ட் ஏ செக்ஷன் இவங்க பேரண்ட் அப்படின்னா இந்த A1 A2 A3 A4 இவங்க எல்லாமே தே ஆர் கால்டு சைல்டு, அவங்களோட சைல்டு. அப்படி இருக்கும் போது இவங்க எல்லாமே டுகெதர் தே ஃபார்ம் அ டீம். அவங்க தான் இங்கே லிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆஃபீஸில் என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்குன்ற பற்றிய ஒரு பேசிக் அடிப்படையான சில தகவல்கள் கொடுத்தோம். வணக்கம்.